குட் மார்னிங் எவ்ரிபடி. என் பேர் பாலாஜி. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மனிதவளத்துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில். இன்னும் புதுசாக இப்போ நீங்கள் வந்திருக்க நிறைய பேருக்கே இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கலாம். இது என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கலாம். எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றது தான் இந்த குரூப்போட ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா இப்போ நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன் இல்லையா, அது எதனால் சொல்கிறேன்னா, ஒரு கேண்டிடேட் என் முன்னாடி வந்து உக்காந்தாலே அவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், அவன் சொல்கிற ரெஸ்யூம் உண்மையா பொய்யா, இதுதான் நான் பார்ப்பேன். முதல்ல எனக்கு வர்றதே ஒரு டவுட்டு தான். யாரையுமே நம்ப மாட்டேன். இது என்னோட தொழில், நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஒன்ஸ் அவரை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் எதுவுமே டிசிஷன் எடுக்க மாட்டேன். அவருக்கு வேலை கொடுக்க போகிறேன்னா இல்லையா எதுவுமே தெரியாது. நான் அப்படி தான் இந்த குரூப்லேயே சேர்ந்தேன். இவர் எடுத்த உடனே என்கிட்ட நீ மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணால் நான் எடுத்துப்பேன், உனக்கு சாலிடாக ஒரு 20% தரேன் சொல்லியிருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டு மார்க் போட்டு வெளியே அமுச்சு விட்டுருப்பேன் இவரை. ஓகேவா? ஸோ அது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இது எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட பதில் தெரியாது. இப்படி தான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஐடியா இருக்குது. இப்படி தான் இந்த குரூப்பே இப்படி தான் இருக்குது. இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு கூகுள் மேப், அவ்வளோதான். நான் காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா இல்லை காரைக்குடிக்கே போனோமான்னு கேட்டால் அது நீ தான் டிசைட் பண்ணணுன்றது தான் அவர் பதில். நீ காரில் போறியா பைக்கில் போறியான்னா அதுவும் நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நீ போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ எந்த ரூட்டில் போகணும், இந்த ரூட்டில் போனால் இந்த ரோடு பிளாக்டு போகாத, இந்த ரூட்டுக்கு போனால் ஈஸியாக போயிடலாம். நீ காரில் போனால் இவ்வளோ வேகமாக போகலாம், பஸ்ஸில் போனால் இவ்வளோ வேகமாக போகலாம், பஸ்ஸில் போனால் பஸ் எப்போ வரும், ட்ரெயின் எப்போ வரும், இந்த ரெஸ்டாரண்ட்டே இப்போ மூடி இருக்குது, நீ அங்கே போகிற, இதெல்லாம் தான் அந்த கூகுள் மேப் காட்டும். ரெஸ்டாரண்ட்டே நீ க்ளோஸ்டு, நீ 9 மணி நைட்டு கிளம்புற, நீ போகிறதுக்குள்ளே 10 மணிக்கு மூடிடும், நீ போகாத. இதுதான் அந்த ஷீட். பேசிக்காக வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் எப்படி நம்ம கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணால் நியர்பை இத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குது, இத்தனை பார்க் இருக்குது, இத்தனை தேட்டர் இருக்குதுன்னு காட்டுதோ, அந்த மாதிரி அவர் ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காரு, அவ்வளோதான். இதில் எந்தெந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு அவர் வச்சிருக்காரு. அந்த ஸ்டாக்லாம் பாதி ஸ்டாக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன பெருசாக இவர் கொடுத்துட போறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் ஒரு எஸ்ஓபி வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா மேஜராக இப்போ சோஷியல் மீடியா ஒரு குப்பை மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாருக்குமே தெரியும். கேமரா வச்சிருக்க எல்லாருமே சோஷியல் மீடியா தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஏறினே இருக்க ஸ்டாக்கில் வாங்கலாம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணினே இருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் போய் ஸ்க்ரோல் பண்ணால் ஏறி இருக்க ஸ்டாக்கில் வாங்காதீங்க, அது ஓடுற பஸ்ஸில் நீங்கள் ஏற ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்துருக்கீங்கன்னு ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருப்பான். சரி, இறங்குற ஸ்டாக்லேயாச்சும் நான் வாங்கலாம் முடிவு பண்ணேன்னா அது ஒரு ஃபாலிங் நைஃபை நீ இப்போ கையில் போய் பிடிச்சேன்னா அதுவும் கையை கழிச்சிட்டு இன்னொருத்த வீடியோ போட்டு வச்சிருப்பான். இந்த ஃபேஸ்புக் எப்படி அல்காரிதம் ஒர்க் பண்ணுறது நமக்கு புரிஞ்சுதுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். கன்சிஸ்டண்ட்டாக எவன் வீடியோ போடுறானோ அவன் வீடியோ நமக்கு காட்டும். அவனுக்கு ஃபாலோவர் இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடையாது. நம்ம ரீலை ஸ்க்ரோல் பண்ணுறோம், அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அவன் ஒருத்தன் ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்குறதே இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறான், அவ்வளோதான். ஸோ இப்படி சோஷியல் மீடியாவில் குப்பை மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது இவர் ஒரு எஸ்ஓபி வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இவர் டிஸ்க்ளைமரே என்னன்னா, எங்களை நம்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட மூளை யூஸ் பண்ணுங்கன்றதான் டிஸ்க்ளைமரே. அவர் ஒரு எஸ்ஓபி வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஒரு ஸ்டாக்கை நீங்களே கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். இவர் சொல்கிற ஸ்டாக்கை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இவர் ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்காருன்னா அது இல்லாத ஒரு 4 ஸ்டாக் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னன்னா இந்த எஸ்ஓபி பிரகாரம் நான் போயிருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ இறங்குனா இப்படி வாங்கு, இங்கே போனால் இப்படி பண்ணு, இப்படி இப்படி வித்துரு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸை நான் கைடன்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறேன்னா, முக்கால்வாசி கன்ஃபியூஷனே இதை சுற்றி தான் நடக்குது. எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு தெரியலாதுதான் கன்ஃபியூஷனே. ஸோ அதுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டாரு. இப்படி இருந்தால் தான் வாங்கணும், இப்படி இருந்தால் விற்றுணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு மேஜிக் நடக்குமா, மல்டி பேக்கர் ஸ்டாக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா கேட்டால் ஒன்றுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்களே தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க சும்மா ஒரு ஸ்டாக் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, யாருமே ஒரு சீக்ரெட்டான ஒரு கண்டுபிடிச்சா சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஓகே இண்டெக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறத தாண்டி ஓகே மாஸ்டர் ஷீட்னு ஒரு ஷீட் ஒன்று இருக்கு. அந்த ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கம்பெனி எடுத்து அந்த கம்பெனியோட ஹீட் மேப் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது லாஸ்ட் 20 இயர்ஸில் எப்படி மாறி இருக்கு, அந்த ஸ்டாக்கு எத்தனை தடவை அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, எத்தனை தடவை லோயர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய டூல் அதில் இருக்குது.
ஸோ அதனால தான் இவர் போர்ட்ஃபோலியோ மேனேஜரை உருவாக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை நம்பி நீ ஸ்டாக் கூட நீ என்ன டிபெண்ட் பண்ணாத, நீயே உன் சொந்த ஸ்டாக்கை நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றது தான் அவர் சொல்ல வருது. நீ கண்டுபிடிச்சிட்டா நான் எப்படி பெருந்தன்மையாக எல்லாருக்கும் சொல்லணும், நீ என்கிட்ட சொல்லு, நானும் அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிறேன், எல்லாரும் வாங்கிப்பாங்க, அப்படிதான். ஸோ இது வந்து ஒரு நம்ம சுயமாக இருக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இதை நான் பார்க்குறேன். அண்டு இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் தாண்டி இப்போது ஏழை பணக்காரன் ஆண் பெண் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டைம். எல்லாருக்குமே சமமான இருக்கிற ஒரே விஷயமும் டைம் தான். இப்போ நான் ஒரு சம்பளம் வாங்குறேன், என்னோட சம்பளத்தை 2 டைம்ஸாக மாற்றணுன்னா என்னால் முயற்சி பண்ண மாற்ற முடியும். வேறு கம்பெனிக்கு போகலாம், இதே கம்பெனியில் வேறு ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நான் ஒரு உலகத்திலே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிட்றனாலும் என்னால் ட்ரை பண்ணால் காசு சேர்த்து வச்சா சாப்பிட முடியும். ஒரு பெரிய வெக்கேஷனுக்கு போகணும்னு நினச்சானா என்னால் காசு சேர்த்து வச்சா போக முடியும். ஆனால் மாற்றவே முடியாதது எதுன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு இருக்கிற அந்த 24 ஹவர்ஸ் மட்டும்தான். இது யார் எப்படி தலைகீழ புரட்டி போட்டாலும் சரி, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு கடவுள் வச்சிருக்கிறது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ன்றது தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எனக்கு 60 வயசு வரைக்கும் வாங்கணும்னா அது 61 62 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் நான் தேடுறேன். ஆனால் ஒரு நாளைக்கு இருக்கிற 24 ஹவர்ஸை மாற்ற முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் கூட வச்சிருக்கலாம். இப்போ எனக்கு கிடைக்கிறதே அந்த சனி ஞாயிறோ இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அந்த லீவ் மட்டும்தான். ஸோ இப்போ நான் லீவில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை எடுத்து இருக்கிற 4000 ஸ்டாக்கில் ஒரு 50 ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே தான் வந்து பண்ணுது, கோடு போடுறது, இதெல்லாம் பண்ணி 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 என்னென்ன பண்ணேன்னு பார்த்தோன்னா அதில் திருப்பி உள்ளே போகிறதுக்கு பயம் வரும். ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, எனக்கு இருந்து அந்த 2 நாளை தொலைச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்படியே எவ்ரி வீக்கு என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணேன், பட் அதுக்கான டைம் அவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் என்னன்னா, இது தேவையே இல்லை, நீ ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே செலவு பண்ணத அப்படின்றது தான். ஸோ எனக்கு அந்த விஷயம் பிடிச்சி போய் தான், யாரோ ஒருத்தர் ஈஸியாக ஒரு வழி வச்சிருக்காருல, அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தான் நான் இதில் வந்து சேர்ந்தேன். இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. இந்த ஷீட் வாங்கினதுக்கப்புறமா வீக்லி ½ அன் ஹவர் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஷீட்லலாம் கூட பார்த்துப்பீங்கன்னா நிறைய பேரோட ஃபோட்டோலாம் வரும், என்னை பார்க்கவே முடியாது நீங்கள். ஏன்னா நான் பார்க்குறதே வந்து ஃபோன்லேயே அந்த ஷீட்டை பார்ப்பேன், ஃபோன்லேயே வாங்கிட்டு அப்படியே கம்முன்னு விட்டுருவோம், அவ்வளோதான். லேப்டாப்பில் பார்க்குறது கூட ரொம்ப ரொம்ப ரேர் தான். நான் என்கிட்ட காசு இருந்ததுன்னா வாங்குறதுக்கு இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்பா, அதை வாங்கிட்டு கம்முன்னு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு டைமை மிச்சம் பண்ணி கொடுத்தது தான் இந்த குரூப்பாலேயும் வெங்கட்டாலேயும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் மெயினாக வந்து இதை தான் நான் பார்க்குறேன். மேஜர் திங் இஸ் என்னோட டைமை எனக்காக அலோவ் பண்ணது. ஸோ இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நீ இதை போய் இவ்வளோ நோண்டி இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை தான் நான் இங்கே மேஜராக ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ மற்றபடி இதில் மேஜிக்லாம் நடக்கும்னு நானும் நம்பலை, நீங்களும் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. எதையுமே அவரை டிபெண்ட் பண்ணாதீங்க, அவரையே சந்தேகப்படுங்க. அவர் சொல்கிற ஸ்டாக்கே தப்பு, இதோட பெட்டர் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் உடனே மாற்றிப்பார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போது குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கை பற்றி நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டாக்கு தப்பு கரெக்டுன்னு. அதே இப்போ கம்மி பண்ணிட்டோம், எது ஸ்டாக் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஒரு பற்றுதல். ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து ஆசை வச்சுட்டோம்னா அது வந்து மோசமாக போனாலும் அது விடவே முடியாமல் அதே திருத்திக்கிட்டே இருப்போம், அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஷேர் மார்க்கெட்டில். நான் வந்து ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதில் ஒரு ஈகோ இருக்குது எனக்கு. நான் கண்டுபிடிச்ச ஸ்டாக்கை அது எப்படி கீழே போயிடும், அதை வந்து நான் விட மாட்டேன், அது கீழே போனாலும் நான் அதை திருப்பி வாங்குவேன், திருப்பி அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்படி வந்து தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது. இவர் வந்து எதனால வந்து ஓகே பாபாலாம் சொல்கிறது தெரியல, நிஜமாவே ஒரு பாபா தான். ஏன்னா வந்து பற்றத்திலே இல்லாமல் இருன்னு சொல்கிறது ஒரு முனிவர் தான். ஸோ அந்த மாதிரி இவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கு ஸ்டாக்கை போய் பிடிச்சின்னு இருக்க, அந்த ஸ்டாக் இல்லைன்னா தூக்கி போட்டு வேறு ஸ்டாக் வாங்க முடியாது, அதான் இவ்வளோ ஸ்டாக் இருக்குல்ல, நீ எதுக்கு அந்த ஸ்டாக்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க. ஸோ இதை வந்து நான் அங்கே மேஜராக நோட் பண்ணேன். ஸோ எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே அட்டாச்சே இல்லாமல் இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும், நம்ம தான் வாங்கணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அவர் வச்சிருக்கிறது ஒரு டூல், ஒரு எஸ்ஓபி. அந்த டூலு நமக்கு சொல்லிக் கொடுக்குது இது எப்படி பண்ணணுன்றது. அந்த எஸ்ஓபி சொல்லிக் கொடுக்குது அந்த ரூல்ஸு. இந்த டைமில் நீ வெளியே வந்தே ஆகணும், இந்த டைமில் நீ உள்ளே போயே ஆகணும், அதை தான் அது சொல்லி தருது. ஸோ இதுதான் பேசிக்கு.
நான் மெயினாக இதில் அட்வான்டேஜாக எனக்கு இருந்தது என்னோட டைம் மிச்சமானது, டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியானது தான். நான் வந்து இப்போ டெசிஷன் மேக்கிங்லாம் யோசிக்கிறதே இல்லை, எந்த ஸ்டாக் மேலேயும் எனக்கு பட்டதில்லை கிடையாது. இது நான் கண்டுபிடிச்ச ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, யார் கண்டுபிடிச்ச ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, வெளில போனோன்னா வெளில போனோம், உள்ளே வரணும்னா உள்ளே வரணும், ஏன்னா காசு எந்து அதில் மட்டும் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். இது ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டைலமாவே எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைலமாலேருந்து நான் வெளியே வரதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இந்த டூல்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெங்கட் சார், இந்த மாதிரி ஒரு டூல் உருவாக்குனதுக்கு. என்னோட விஷயம் என்னன்னா, இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேரை உங்களோட கோர் குரூப்பில் சேர்த்துக்கணும். கீர்த்தி அண்ட் நீங்கள் மட்டும் இல்லாமல், நீங்கள் இங்கேருந்து இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக சேர்த்து, இன்னும் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இன்னும் எப்படி இதை ரோபஸ்ட்டாக மாற்றலாம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்ஸ் எப்படி நீங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இப்போ ஸ்ட்ராட்டஜி இன்னும் எவால்வ் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ரிக்வஸ்ட் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.